வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ரித்திகாவும் ஜமுனாவும் நம்ம அயலியையும் சிவாயையும் ஃபாலோ பண்ணி வராங்க. ஒரு கட்டத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. யாரை கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க அப்படின்னு நம்ம ரித்திகாஜையும் ஜமுனாவும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அர்ச்சனா உயிரோடு தான் இருக்கா, இவ உயிரோடு இருந்துக்கிட்டு என் வாழ்க்கையை ஒல வச்சுட்டா அப்படின்னு ஜமுனாவுக்கு பயங்கர கோவம். இவ உயிரோடு இல்லை அப்படின்னு இவளுக்கு பிள்ளையும் மாப்பிள்ளையும் நான் கவனிக்கிறதுக்காக இவ ஹஸ்பண்டை நான் கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே முடிச்சுக்கிட்டேன். என் காதலரை கைப்பிடிக்க முடியாததுக்கு காரணம் இவ தான் அப்படின்னு கோவத்தில் அயலியை வெளுத்தெடுக்கிறாங்க. உங்கள் அம்மா உயிரோடு இருக்காங்களா, இதை ஏண்டி என்கிட்ட மறைச்ச? ஐயோ சித்தி, நான் சொல்லதை கேளுங்க, மாமா தான் இவ்வளோ நாளும் கவனிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியா அப்படின்னு அந்த இடத்துல இதையெல்லாம் என்கிட்ட மறைச்சி என் வாழ்க்கையை பாழாக்கிட்டியல அப்படின்னு கோவத்தில் கொந்தளிச்சு அடியில் வெளுக்கிறாங்க அயலியை. என்னடா ஹாஸ்பிட்டலில் இப்படி ஒரு லேடி யாரை அடியில் விழுக்கிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வர்மாவும் வந்திருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க. அப்போ தான் அடி வாங்கிட்டு இருக்கிறது அந்த டீச்சர்லாம் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இவன் எதுக்காக இப்போ வந்திருக்கா அப்படின்னு அந்த இடத்துல அர்ச்சனா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதையும் பார்த்துட்டு, ஓ அப்போ இது அயடி நம்ம ஏடியாக தான் இருக்கும், இவ கண்டிப்பாக அர்ச்சனாவின் பொண்ணு, அந்த கண்களை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு அந்த இடத்துல வர்மா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு ரேஷ்மா நினைக்கிறாங்க, எப்படியாவது இன்னைக்கு அயலி சிவா கிட்ட காதலை சொல்லிடுவா அப்படின்னு இருக்க நேரம் கரெக்டாட்டு நம்ம அயலிக்க வாழ்க்கையை நினச்சிக்கிட்டேன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, மூக்கிலேருந்து பிளட்டாக வருது அப்படின்னு மாமா கால் பண்ணி சொல்லுறாங்க. இந்த பாரு, உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அயலி, நீ உடனே வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சிவாயும் அயலியும் போய் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. நம்ம ரித்திகாவும் ஜமுனாவும் ஆட்டையில் போகிறவங்க பார்க்குறாங்க. இந்த காருக்குள்ளே இருக்கிறது சிவாயும் அயலிய மாதிரி இருக்குது. எதுக்காக யாருக்கோ உடம்பு சரியில்லாமல் அழைச்சிட்டு போகிறாங்க, அவங்கள பார்க்கணும், ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும், அந்த வீட்டை விட்டு இருக்கல முதல்ல அடித்து துரத்தணும், என் வாழ்க்கையில் ஒலையாக வைக்கிறதுக்காண்டி இந்த அயலியும் சிவாயும் எதுக்கு என் மாமனார் மாமியார் வீட்டில் குடைச்சல் கொடுக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு ரித்திகா கோவத்தில் ஜமுனாவை அழைச்சிட்டு அந்த அயலிக்காரை ஃபாலோ பண்ணி ஒரு கட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிது அந்த காரு. அடடா இங்கே வந்திருக்காங்க, அது யாராக இருக்கும், போய் பார்ப்போம் அப்படின்னு அந்த இடத்துல ஜமுனா போய் பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் தன்னோட அக்கா அர்ச்சனா உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு உள்ள செய்தியை பார்த்தோன்னா அப்படியே மிரண்டு போகிறாங்க. என்ன இவ இறந்துட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவ வாழ்க்கையில் இவ விட்டுட்டு போன அயலியையும் இவ மாப்பிள்ளையையும் காப்பாற்றணும்னு என் வாழ்க்கையை நான் அடமானம் வச்சு நான் அவளை காப்பாற்றி இவங்களுக்காகவே நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கேன். என் காதல் கணவராக போகிற ஒருத்தரை நான் கரம் பிடிக்க முடியாமல் இந்த அர்ச்சனாவோட மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ண வேண்டியதாயிட்டு அப்படின்னு அந்த இடத்துல ஜமுனா கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கெல்லாம் காரணம் அயலி தானே, அவங்க அம்மா உயிரோடு இருக்க விஷயம் இவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல அடின்னு அயலை பிடிச்சு அழிக்கிறாங்க. என்ன சித்தி நீ கூடாதடி, உன் அம்மா உயிரோடு தானே இருக்கா, அதை மறைச்சது ஏண்டி இப்படி எனக்கே மறைச்சிட்டியே அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், அம்மா உயிரோடு இருக்க விஷயம் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மாமா மூலமாக தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மாமாவுக்கு தான் காரணம் அப்படின்னு சொன்னார். மாமாவா, அவர் எவ்வளோ பெரிய விஷயத்தை எனக்கு பண்ணி நான் உன்னோட அப்பாவை கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல கோபத்திலே இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாங்க. நம்ம ஜமுனா இந்த சைடு பார்த்தோன்னா என்னடா இந்த டீச்சரை அடின்னு போட்டு அடித்து வெளுத்துட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்க்குறாங்க நம்ம வர்மா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா டீச்சர் யாருக்காக உடம்பு சரியில்லாமல் வந்திருக்காங்க அப்படின்னு எட்டி பார்க்க நேரம் தான் அயலியோட அம்மாவுக்கு அம்மா யார் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம வர்மா பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் அர்ச்சனாவை பார்க்குறாங்க. சாகரங்க, என்ன அயலியோட வர்மா அம்மா அர்ச்சனாவை அப்போம் ஏடி இவளாக தான் இருக்கும், நாங்கள் சந்தேகப்பட்டது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல இவ போலீஸ் தான், அர்ச்சனாவோட பொண்ணு அர்ச்சனா உயிரோடு இருக்கா, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்காக நான் துடிச்சனோ அந்த இது இன்னைக்கு நிறைவேறே போகுது, இந்த அர்ச்சனாக்கு கதையை முடிக்கணும் அப்படின்னு கோபத்தோட கொந்தளிக்கிறாங்க வர்மா அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா
எதுக்காக இவர் அம்மாவையே பார்த்துட்டு இருக்காரு? ஒருவேளை கபிலன் வந்து இவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் அப்போவுமே இவருக்கு மேலே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை நம்ம தேடிட்டு இருக்க வர்மா இவர் தானா அப்படின்னு வந்து நம்ம அயலியும் வந்து இவரை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். அம்மாவை தனியாக இங்கே விட்டுட்டு போகிறது அவ்வளோ சேஃப் இல்லை. இவரை பார்த்தா எனக்கு என்னமோ தப்பாக படுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அர்ச்சனா வந்து தனியாக தான் இருக்காங்க. இப்போ தான் அவளை போட்டு தள்ளக்கூடிய சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வர்மா வந்து கொல்ல வராங்க. இந்த சைடு நம்ம அயலி, எங்கள் அம்மாவுக்கு மூக்கிலேருந்து ரத்தம் வந்திருக்கு, கடவுளே எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அவங்க கியூர் ஆகணும், அவங்க வந்து நார்மல் ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வர்மா வந்து அயலியோட அம்மாவை கொல்லதுக்காண்டி ரூமுக்குள்ளே வராங்க ஐசியூவில். அதே நேரத்தில் நம்ம அயலியும் வராங்க. இது சரியில்லை அப்படின்னு நினைக்கிற நேரம் அப்படியே வர்மா அந்த அர்ச்சனாவின் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஓடி வந்து அயலி வந்து விஸ்வரூபம் எடுத்து அடி 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 அடின்னு வர்மாவை போட்டு அடித்து வெளுக்கிறாங்க. என்னடா நினச்சிக்க, நீ தான் வருமானு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ ஏடி, நீ வந்துட்டியா? உங்கள் அம்மாவை நான் கொல்லணும்னு நினச்சேன், நீ அதுக்கடையில் வந்துட்டியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம், எங்கள் அம்மாவை என்னை மீறி உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவ்வளோ நாள் நான் இறந்துட்டேன்னு நீ நினச்சிட்டு இருந்த இந்த அர்ச்சனா உயிரோடி தான் இருக்கா. வாட் எ சர்ப்ரைஸ்! இவளை நான் என் கையால் கொல்லணும், இவளுக்கு எனக்கும் ஒரு பாண்டிங் உண்டு, அதனால நான் அவளை கொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொதித்தெழுறாங்க நம்ம வர்மா.